கடவுள்கிட்ட நான் கேட்டதெல்லாம் கிடைச்சது. 76 வயசு வரைக்கும் இன்ன வரைக்கும் கேட்டதெல்லாம் கிடைக்குது. ஏன்னா அதிகமாக கேட்கல. எனக்கு தேவை இன்னைக்கு என்னமோ காலையில் நான் எந்திரிச்சு 4:30 மணிக்கு எந்திரிச்சு எங்கள் வீட்டுக்கு அடிக்கிட்டு டீ வச்சு டிஃபன் செஞ்சு கொடுத்துட்டு நான் குளிச்சுக்கிட்டு ஸ்கூல் ஓட்டி விட்டு இங்கே வருவேன். சாயந்தரம் தான் அவங்க சாப்பாடு பண்ணுவாங்க. காரணம் என்னால் முடிஞ்சதை நான் கேட்டதே கடவுள்கிட்ட தான். சத்து கொடு, உழைப்பு கொடு, யோசனையை கொடு, அது கொடுக்குறாரு. நான் வேற எதுவும் கேட்கறேன். பெருசாக கார் வேணும், லாரி வேணும்னு கேட்டால் கொடுக்க மாட்டார்ல. நாம உழைக்கணும்ல, உழைக்கிறதுக்கே போதுமில்ல. உழைக்கிறது சத்து கொடுத்தா நான் உழைச்சிக்கிறேன். கர்த்தரை தேடி என்ன கிடைத்தது என்று கடவுளையே குற்றம் சாட்டுகிற ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களுக்கு நெத்தி அடிப்பதில். இதை குறித்ததான ஒரு வேத வசனத்தை பார்ப்போம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், போய் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இயேசு சொன்னார்.